வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோதை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து முக்கியமான ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இப்போது தமிழோட கம்பெனிக்கு வேலை கேட்டு வராங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் உங்களுக்கு வேலை கொடுத்தேன்னா வேணும்னே நான் தான் உங்களை கூப்பிட்டேன்னு அங்கே இருக்கிறவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். முன்னாடி மாதிரி அந்த கம்பெனி இல்லை அப்படின்னு ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க. ஷிஃப்ட்டு மாற்றி ஷிஃப்ட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்த நட்ராஜனுக்கு ஹாஃப் டே சேலரி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்மன்ட்ட போய் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். சேர்மன்ட்ட சொன்னால் கூட அவருமே இது நான் போட்ட ரூல்ஸ் தான், அந்த மாதிரி தான் நீங்கள் நடக்கணும்னு எங்கிட்டே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சண்முகம் சார் கார்த்திக் சாரை தம்பின்னு கூப்பிட்டதுக்கு அவர் ரொம்ப கோபப்பட்டுட்டாரு, இனிமேல் சாருன்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமச்சி சொல்கிறாங்க, நம்ம கார்த்திகா இப்படி நடந்துக்கிறான், இப்படி மாறுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பதவி வந்துட்டா சில பேர் மாறுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். அந்த ஒர்க்கர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு இங்கே வேலை கொடுக்கலனாலுமே நாங்கள் புது கம்பெனியை தேடி தான் வேலைக்கு போவோம், மறுபடியும் கோதை இண்டஸ்ட்ரீஸ்க்கு போக மாட்டோம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இப்போது அந்த ஒர்க்கர்ஸ்ட்டை சொல்கிறாரு, உங்களை நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு எடுத்தேன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன தப்பாக தான் பேசுவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் எல்லாரோட திறமையும் உழைப்பும் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இது நம்ம கம்பெனி, நம்ம எல்லோரும் சேர்ந்து உழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லாமல் நம்ம கம்பெனி சேர்ந்து உழைக்கலான்னு சொன்னேன்லப்பா, இனிமேல் நாங்கள் காலம் பூரா இந்த கம்பெனியில் தான் வேலை செய்வோம் அப்படின்னு வந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. நாளையிலேருந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு தமிழ். நாளையிலேருந்து எதுக்குப்பா, இன்னையிலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. நமச்சி சொல்கிறாரு, இப்போ தான் நம்ம கம்பெனி களை கட்டின மாதிரி இருக்குது, கூடிய சீக்கிரமே கல்லாவும் கட்டிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக கோதை வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கார்த்திகை கோதை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக ரா மெட்டீரியல் வாங்கி எதுக்காக ஸ்டாக் வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் சொல்கிறாரு, ரா மெட்டீரியலோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு குறையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. கம்பெனியெல்லாம் இந்த மாதிரி நஷ்டம் வர்றது சகஜம் தானே அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக். கோதை சொல்கிறாங்க, இது உன்னோட முட்டாள்தனத்தினால வந்த நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கிட்டக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா சொல்ல வந்தவரையாவது சொல்ல விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் உன்னோட அப்பாவும் நானும் டெய்லி அந்த கம்பெனிக்கு வருவோம், என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பார்ப்போம், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களை டிஸ்கஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அர்ஜுன் சொல்கிறாரு, இருந்தாலுமே தமிழ் சார் நம்மளோட சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவர் பக்கமாக இழுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. கோதை சொல்கிறாங்க, நமக்கு வந்த ஆர்டரை தான் ஃபஸ்ட்டு அவன் எடுத்தான், இப்போ நேரடியாகவே மோத ஆரம்பிச்சிட்டான், பார்க்கலாம் கோதை இண்டஸ்ட்ரீஸா இல்லை சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழ் வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. தமிழ் சரஸ்வதிகிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு அந்த 3 லேத்தையும் நம்ம அட்வான்ஸ் கொடுத்து லீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேல் நம்ம நேர்மையாக தாங்க உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரஸ்வதி. நமச்சி தமிழ்கிட்ட சொல்கிறாரு, கார்த்திக் தேவையில்லாமல் ரா மெட்டீரியல்ஸை நிறையா வாங்கி ஸ்டாக் வச்சுட்டானா, அதனால கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறாரு, இப்போ அந்த கம்பெனிக்கு பெருசாக ஆர்டர் கூட எதுவும் இல்லை, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ரா மெட்டீரியல் வாங்கி ஸ்டாக் வச்சான் அப்படின்னு கோவப்படுறாரு தமிழ். அதனால கோதையம்மா இனிமேல் கம்பெனிக்கான பொறுப்பை அவங்களே எடுத்து நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நமச்சி. என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழ். அந்த டைமில் வசு கால் பண்ணுறாங்க சரஸ்வதிக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.